கவனிக்க. 2 நாளாகமத்தின் புஸ்தகம் 22ஆம் அதிகாரத்துக்கு என்னோடு கூட வாங்க. 22ஆம் அதிகாரம், அதாவது 8வது வசனத்திலிருந்து 18 வரைக்கும் உள்ள பகுதி, 12 வரைக்கும் உள்ள அந்த வேத பகுதி, 23ஆம் அதிகாரம் முழுவதும், 2 நாளாகமம் 23ஆம் அதிகாரம் முழுவதும், 24ஆம் அதிகாரம், இதிலிருந்து நான் உங்கள் மத்தியிலே பேச விரும்புகிறேன். அதே நேரத்தில் இந்த வேத பகுதி எங்கே இருக்குது அப்படின்னா, அதாவது 2 ராஜாக்களின் புஸ்தகம் 11ஆம் அதிகாரம் 1லிருந்து 21 வரைக்கும் இந்த வேத பகுதி இருக்கிறது. அதில் அதையும் இதையும் 2 மிக்ஸ் பண்ணி தான் சொல்ல போகிறோம். அதை விட இதில் கொஞ்சம் எலாபரேட்டாக என்ன செய்திருப்பாங்க, கொஞ்சம் கூடுதலான சில சம்பவங்கள் இருக்கிறதுனால இந்த நாளாகமத்திலிருந்தும் பேசுவேன், ராஜாக்கள் புஸ்தகத்திலிருந்தும் நான் பேச நான் விரும்புகிறேன். அல்லேலூயா. இந்த 2 நாளாகமம் 22ஆம் அதிகாரம் 9லேருந்து பார்த்தீங்கன்னா, அதே போல் 23ஆம் அதிகாரம் 24ஆம் அதிகாரத்தில் சில முக்கியமான கதாபாத்திரங்கள் இருக்கிறாங்க. அதில் அவர்களை குறித்து நான் சொல்லுகிறேன் பாருங்கள். ஒன்று, அகசியா ராஜாவை குறித்து நமக்கு சொல்லப்பட்டிருக்கிறது. யூதாவின் ராஜா அகசியா. அத்தலியாள் அப்படிங்கிற ஒரு பெண்ணை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. அதாவது யோசபாத்தினுடைய மகன் யோராம் ராஜாவினுடைய குமாரத்தி யோசேபியாத் அல்லது யோசேபியால் என்றும் அவளைக்கு, அந்த அம்மாவை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. ஓய்தா அப்படிங்கிற பிரதான ஆசாரியனை குறித்து சொல்லப்பட்டிருக்குது. இதெல்லாம் கேள்விப்பட்டிருக்கிறீங்களா? இவங்க பேரெல்லாம் உங்களுக்கு தெரியுமா? நல்லா. ஓய்தா அப்படிங்கிற பிரதான ஆசாரியன், அவர் என்ன செஞ்சார்? முக்கியமான கேரக்டரில் வர்றார். அவரை குறித்தும் மற்றும் அவருடைய மனைவியை குறித்தும் நம்ம போன வாரத்துக்கு முந்தின வாரம் தியானித்தோமே. எலிசா தீர்க்கதரிசி மரண படுக்கையாக இருக்கும்போது யோவாஸ் ராஜா, அவரை குறித்தும் இந்த நாளில் முக்கியமான கதாபாத்திரம் யோவாஸ் ராஜா. அதில் பார்த்தீங்கன்னா அத்தலியாளுடைய கேரக்டர் வில்லி கேரக்டராக இருக்கும். இப்போது ஒய்தா பிரதான ஆசாரியன் என்ன செஞ்சார் அப்படிங்கிறத இந்த நாளிலே நம்ம பார்க்க போகிறோம். அல்லேலூயா. நல்லா கவனிங்க, முகவுரையாய் நான் சொல்லுகிறேன். அதாவது நமக்கு தெரியும், யெகூ ராஜாவாக அபிஷேகம் பண்ணப்பட்ட போது ஆண்டவர் சொன்னார், ஆகாப்பின் குடும்பத்தை என்ன செய்யணும்? நீ அழிக்கணும். ஆகாப்பின் குடும்பம் எசபேல், குறிப்பாக எசபேலையும் அவளிடத்தில் என் ரத்த பலியை நான் என்ன செய்வேன், கேட்பேன்னு சொல்லி ஆண்டவர் சொன்னார். அதனால் புறப்பட்டு போய் ஆகாப்பின் குடும்பத்தை அழிக்கிறார். அப்போ ஆகாப்பினுடைய, அதாவது யோசபாத்தினுடைய குமாரன் பேரும் யோராம் தான். இங்கே பார்த்தீங்கன்னா ஆகாப்பினுடைய குமாரன் பேரும் யார் தான்? யோராம் தான். யோராம் அதாவது அழிக்க போகிற யோராமை இவன் அழிப்பதற்கு எஸ்ரேலுக்கு போகும்போது பார்த்தீங்கன்னா, அதுக்குள்ளே சீரியாவின் ராஜாவாகிய ஆசகேலும் அவனுடைய படைகளும் இந்த இஸ்ரவேலின் ராஜா யோராமோடு கூட யுத்தம் பண்ணும்போது அவனுடைய சேனைகளாலே யோராம் ராஜாவுக்கு என்ன செய்தது? காயம் ஏற்பட்டது. இதை ஆற்றுவதற்காய் அவன் அந்த இஸ்ரேலில் உள்ள எஸ்ரேலுக்கு, அவனுடைய தகப்பன் வீட்டிற்கு, அரண்மனை அங்கே தான் இருக்குது, அங்கே காயங்களை ஆற்றுவதற்காக போயிருந்தான். அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா யெகூ என்ன செய்கிறாரு? வர்றாரு. அவனிடத்துல இந்த மாதிரி சமாதானமாக வர்றியா வரலையா அப்படின்னெல்லாம் பேசுகிறாங்க. அப்போ அந்த டைலாக்லாம் நமக்கு தெரியும், பேசுகிறாங்க. ஆனாலும் அவனை துரத்தி கொண்டு போய், உன்னுடைய தாயினுடைய விபச்சாரமும் பேசித்தனமும் பிள்ளை சூனியங்களும் தேசத்தில் இருக்கும்போது சமாதானம் எப்படி உண்டாயிருக்கும் என்று சொல்லி யோராமை என்ன செய்கிறான்? கொன்று போடுகிறான் என்று பார்க்கிறோம். யோராம் ராஜாவை யெகூ கொண்டு போடுகிறான். அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா அவன் காயப்பட்டிருக்கிற விஷயத்தை யூதாவின் ராஜா அகசியா கேள்விப்பட்டு, 2 பேரும் மாமா மச்சந்தான். ஒன்றும் இவன் பொண்ணு கொடுத்துருக்குறாங்க. ஆகாப்பின் இடத்துலேருந்து யோசபாத் ராஜா பொண்ணு எடுத்துருக்கிறான். பொண்ணு எடுத்ததுனால அவனுடைய மகன் தான் யாருன்னு கேட்டிங்கன்னா யோராம். அதாவது யோசபாத் ராஜாவுடைய மகனாகிய யோராமனுடைய மகன்தான் யாருன்னு கேட்டேன்னா அகசியா ராஜா. அவனை பார்க்க 2 பேரும் மாமா மச்சன், அந்த உறவு வருது. இவங்க 2 பேர் இவன் காயம் ஆகியிருக்கிறதை பார்த்தபோது
அங்கே போய் விசாரிக்க போனது நிமித்தமாக இவனையும் பார்த்து யெகூ என்ன செய்கிறான், கொன்று போடுகிறான் என்பதை குறித்து நம்ம பார்க்கிறோம். 2 பேரும் மரிச்சிட்டாங்க. இப்போ என்ன விஷயம் அப்படின்னா, இந்த அகசியா, யூதாவின் ராஜாவாகிய அகசியா மரிச்சு போனதை அவனுடைய தாயாகிய அத்தலியாள் கேள்விப்படுறான். அத்தலியாள் கேள்விப்பட்ட போது அவன் என்ன செய்கிறான்னா, அதாவது எருசலேமில் உள்ள யூத குலத்தில் உள்ள ராஜ வம்சத்தில் வருகிற எல்லாரையுமே என்ன செய்கிறா, பட்டயத்தை எடுத்து சின்ன குழந்தைன்னு பார்க்காம பெரியவங்கன்னு பார்க்காம எல்லாரையுமே அவன் சங்காரம் பண்ணுறான். இந்த வசனத்தை நீங்கள் படித்து பாருங்கள். அந்த வசனத்தை நீங்கள் படித்து பாருங்கள். 2 நாளாகமும் 22 அதிகாரம் 9வது வசனத்தை வாசிங்க பார்க்கலாம். பின்பு அவன் அகசியாவை தேடினான். யெகூ ராஜா சமாரியாவில் ஒளிந்து கொண்டிருந்த அவனை அவர்கள் பிடித்து யெகூவினிடத்தில் கொண்டு வந்து அவனை கொன்று போட்டு, இவன் தன் முழு இருதயத்தோடும் கர்த்தரை தேடின யோசபாத்தின் குமாரன் என்று சொல்லி அவனை அடக்கம் பண்ணினார்கள். அப்படியே அரசாண்டுகிறதற்கு பலன் கொள்ளத்தக்க ஒருவனும் அகசியாவின் குடும்பத்திற்கு இல்லாமல் போயிட்டார்கள். அந்த இல்லாமல் போயிட்டாங்க. இதை பயன்படுத்தி என்ன செய்கிறா, 10வது வசனத்தை பாருங்க. அகசியாவின் தாயாகிய அத்தலியாள் தன் குமாரன் இறந்து போனதை கண்டபோது அவள் எழும்பி யூதரோடும் யூத குடும்பத்தில் உள்ள ராஜவம்சமான யாவரையும் சங்காரம் பண்ணிட்டா. இந்த மாதிரி யெகூ கொண்டுட்டானே அப்படின்னு ஒருத்தர் கூட மிச்சம் வைக்காம எல்லாத்தையும் பட்டயத்தை எடுத்து எல்லாம் கொன்று குவித்தாள் என்று பார்க்கிறோம். எல்லாத்தையும் கொன்று குவித்தாள். நல்லா கவனிங்க. இப்படிப்பட்ட நேரத்தில் அதாவது இந்த அகசியாவினுடைய தங்கச்சியோ அல்லது மூத்த சகோதரியோ நமக்கு தெரியல, சகோதரி ஒருத்தி இருந்தா. அவன் என்ன பண்ணாங்கன்னா, ராஜாவின் 16வது வசனத்தை வாசிங்க. ராஜாவின் குமாரத்தியாகிய யோசேபியாத் கொன்று போடப்படுகிற ராஜகுமாரருக்குள் இருக்கிற அகசியாவின் ஆண் பிள்ளையாகிய யோவாசை களவாய் எடுத்து அவன் என்ன செஞ்சான்னா, அதாவது அவளை வளர்க்கிற தாதியோடு அவளை வளர்க்கிற நர்ஸோடு கூட சேர்த்து அந்த நர்ஸ்லாம் ரெஸ்ட் எடுப்பாங்க பார்த்தீங்க, அந்த சேம்பர் அதுக்குள்ள கொண்டு போய் பதுக்கி வச்சுட்டா. யார? அகசியா. 1 வயசு தான் அவனுக்கு, 1 வயசு குழந்தைய கொண்டு போய் யார், அகசியாவின் சகோதரி அல்லது யோசபாத்தினுடைய பேத்தி என்ன செஞ்சா அப்படின்னா, கொண்டு போய் உள்ள அந்த சேம்பரில் மறைச்சி வச்சுட்டான்னு பார்க்குறோம். ஒழிச்சு வச்சுட்டான். இந்த ஒழிச்சு வச்சதுக்கு சப்போர்ட்டாக இருந்தது யார் அப்படின்னு கேட்டால், அதாவது அந்த காலத்தில் யோய்தாய் அப்படின்னு சொல்லப்படுகிற ஒரு பிரதான ஆசாரியன் இருந்தான். அந்த பிரதான ஆசாரியனும் அவனுடைய மனைவியும் இருவரும் சேர்ந்து என்ன செய்தாங்க, அவனை ஒழிச்சு வச்சாங்க. எல்லாம் இருக்கீங்களா? இப்போதான் ஒரு பெரிய விஷயம், ஒழிச்சு வச்சாங்க. அதாவது இதெல்லாம் பார்த்தீங்கன்னா முழுக்க முழுக்க தேவனுடைய சித்தமாக இருக்குது. ஆண்டவர் தாவீதின் இடத்துல சொன்னார், அதாவது உன்னுடைய சிங்காசனத்தில் ஒரு புருஷன் இல்லாமல் போவதில்லை என்றார். அல்லேலூயா. ராஜ்யம் 2ஆக பிரிஞ்சிடுச்சுங்க. இல்லை, ராஜ்யம் 2ஆக பிரிஞ்சு வடக்கு திசை ராஜ்யமாக சாலமோன் ராஜாவுக்கு பிறகு தென் திசை ராஜ்யமாக பிரிஞ்சிச்சு. எருசலேமை இஸ்ரவேலாம் அப்படி என்ன செய்தது, பிரிஞ்சிடுச்சு. இஸ்ரேலுக்கு சமாரியா தலைநகராக இருந்தது, எருசலேமுக்கு யூதேயா தலைநகராக இருந்துச்சு பாருங்க. இல்லை, மொத்த 10 கோத்திரமும் யாவரை சேவித்தார்கள்? யெரொபெயாமை சேவித்தார்கள். மீது சும்மா ஒரு 1.5 கோத்திரம் யாரை சேவித்தார்கள்? யூதா ராஜாவே ரெகோபயாம், சாலமோனினுடைய மகனை அவங்க சேவித்தார்கள். நாளடைவில் பார்த்தீங்கன்னா இப்போ இவங்க கடைசியில் ஒரு கோத்திரமாக தான் என்ன செய்கிறாங்க, இருக்காங்க. கர்த்தர் எதுக்காக வச்சேன்னா, தாவீதோடு கூட உடன்படிக்கை பண்ணினார். உன்னுடைய சிங்காசனத்தில் ஒரு விளக்கு எரிஞ்சிட்டே இருக்கும், அந்த சிங்காசனத்திலிருந்து ஒரு புருஷன் இல்லாமல் போக மாட்டான் அப்படிங்கிற விஷயம். அந்த வசனத்தை நீங்கள் வாசிப்பாரு. சங்கீதத்துக்கு போயிடலாம்.
இந்த சங்கீதத்தின் புஸ்தகத்துக்கு வாங்க. 89வது சங்கீதம், 89வது சங்கீதம் 35வது வசனத்திலிருந்து வாசிங்க பார்க்கலாம். சங்கீதம் 89 35 89:35 வாசிங்க. ஒரு விசை என் பரிசுத்தத்தின் பேரில் ஆணையிட்டேன், தாவீதுக்கு நான் பொய் சொல்லேன். அவன் சந்ததி என்றென்றைக்கும் இருக்கும், அவன் சிங்காசனம் சூரியனைப் போல எனக்கு முன்பதாக நிலை நிற்கும், சந்திரனைப் போல அது என்றென்றைக்கும் உறுதியாயும் ஆகாய மண்டலத்து சாட்சியைப் போல உண்மையாயும் இருக்கும் என்று விளம்பினீர் என்று பார்க்கும். இது தாவீதை குறித்து சொல்லப்பட்ட வேத பகுதி. 89வது சங்கீதம். அவனுடைய சிங்காசனத்தில் புருஷன் அதில் உட்காரத்தக்க ராஜா இல்லாமல் என்ன செய்ய மாட்டான், போக மாட்டான். அல்லேலூயா. அப்படி அந்த வாக்குத்தத்தம் இருக்கையில் அப்படிப்பட்ட ஒரு உடன்படிக்கையை தேவன் தாவீதோடு கூட பண்ணியிருந்த நேரத்திலே சாத்தானானவன் தாவீதனுடைய சிங்காசனத்திலே ஒரு புருஷன் கூட இருக்கக்கூடாது என்பதற்காக இந்த அத்தலியாவை கொண்டு என்ன செய்தார் அப்படின்னா, சின்ன அவங்க யூத வம்சத்தில் யூத குலமானவர்கள் எல்லாரும் ராஜ குலத்தில் இருக்கிற எல்லாரையும் அழிக்க வேண்டும் என்று திட்டம் தீட்டி சின்ன குழந்தை என்றும் பாராமல் எல்லாத்தையுமே அழிச்சிட்டான் ஒரு ராட்சதியாக. இவளை குறித்து சொன்னா நீங்கள் ரொம்ப பயங்கரமாக இப்படிப்பட்டவளா அப்படின்னு சொல்லி நீங்கள் ஃபீல் ஆவீங்க. இவ யாருடைய மகள் தெரியுமா? யோசபாத் ராஜாவும் இங்கே ஆகாப் ராஜாவும் சிநேகிதராய் இருந்த காலங்களிலே என்ன செய்தான், யோசபாத் ராஜா தன்னுடைய மகன், அதை சேஷ்ட புத்திரனாகிய மகன் யோராம் ராஜாவை ஆகாப் வீட்டிலிருந்து பெண் எடுத்தாள். சில இடத்துல இவர் அதாவது ஒம்ரியின் மகள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனால் தெளிவான கமாண்ட்ரியில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆகாப்புக்கும் எசபேலுக்கும் பிறந்த மகள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நல்லா கவனிங்க. யாருக்கு பிறந்த பொண்ணுவா? அத்தலியால் யாருக்கு பிறந்தவா? ஆகாப்புக்கும் எசபேலுக்கும் பிறந்த பெண்ணு. அப்போ அந்த பொண்ணு எப்படி இருந்திருப்பான்னு பாருங்க. தாயை போலவே இருந்தாள் இவள். தாயை போலவே இவள் இருந்தாள். பைபிளில் சொல்லப்பட்ட தாயை மோசமான பெண்ணு கூட. ஆசா ராஜா எப்படிப்பட்ட ராஜாங்க? ஆசா ராஜா எவ்வளோ பெரிய தேவனுக்காய் நல்ல பக்தி வைராக்கியம் உள்ள ஒரு ராஜா இல்லை? அவரை குறித்து தியானிச்சோமே. யோசபாத் ராஜா, அவருடைய மகன் எப்படிப்பட்ட ராஜா? பக்தி வைராக்கியம் உள்ள ஒரு குடும்பம். தேவனுக்காய் வைராக்கியமாக இருந்தாங்க. நியாய பிரமாணத்தை ஜனங்களுக்கு கற்பித்தார்கள், போதித்தார்கள். வீதி வீதியாய் போய் ஆணையிட்டு இந்த மாதிரி தான் செய்யின்னு சொன்ன உடனே எல்லா விஷயத்தையும் யோசபாத் ராஜா செய்த. அவன் நாட்களில் தேசம் செழிப்பாக இருந்தது. அவன் வர வர விருத்தி அடைந்தான் என்றெல்லாம் நம்ம பார்த்தோமே. தேவனை சார்ந்து தான் அப்பாவும் ஆசா ராஜாவும் இருந்தார். தேவனை சார்ந்து தான் யோசபாத் ராஜாவும் இருந்தான். யோசபாத் ராஜா ஆகாப்போடு சிநேகிதனாய் இருந்தபடினாலே அங்கே அத்தலியாலை ஆகாப் வீட்டிலிருந்து பெண் எடுத்து கல்யாணம் பண்ணுறான். இவன் கல்யாணம் பண்ணி என்னைக்கு இவன் வீட்டுக்குள்ள வந்தாலோ, பைபிள் சொல்லப்பட்டிருக்கு, என்னைக்கு அவள் எருசலேமிலே யூதாவின் ராஜ குடும்பத்துக்குள் கால் எடுத்து வைத்தாலோ அன்னைக்கே அந்த குடும்பம் உருப்படாமல் போச்சு. ஏன் உருப்படாமல் போச்சு? பைபிளில் சொல்லப்பட்டிருக்கிறது. அவ்வளவு நாட்கள் அதாவது ஆசா ராஜானுடைய நாட்களிலும் சரி, யோசபாத் ராஜாக்களினுடைய நாட்களிலும் சரி, அந்த குடும்பம் நல்லா இருந்தது, பக்தியாக இருந்தது. என்னைக்கு இவ காலை வச்சாலோ அன்னைக்கே ஆகாப்பினுடைய வீட்டின் முறைப்படியே அங்கே யோராம் ராஜா நடந்து கொண்டான் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அந்த வசனத்தை நீங்கள் என்னோடு கூட சேர்ந்து வாசிங்க, பார்க்கலாம். என்னோடு கூட சேர்ந்து வாசிங்க. 2 ராஜாக்களின் புஸ்தகம் 8ஆம் அதிகாரத்துக்கு வாங்க. 16வது வசனத்தை வாசிங்க. இஸ்ரவேலின் ராஜாவாகிய ஆகாப்பின் குமாரன் யோராமுடைய 5ஆம் வருஷத்தில் யோசபாத் யூதாவிலே இன்னும் ராஜாவாய் இருக்கையில் யோசபாத்தின் குமாரனாகி யோராம் என்னும் யூதாவின் ராஜா ராஜ்யபாரம் பண்ண துவங்கினான். 17வது வசனம். அவன் ராஜாவாகிற போது 32 வயதாயிருந்து 8 வருஷம் எருசலேமில் ராஜ்யபாரம் பண்ணினான்.
அவன் இஸ்ரவேல் ராஜாக்களின் வழியிலே நடந்து ஆகாப்பின் வீட்டார் செய்தது போல செய்தான். ஆகாப்பின் குமாரத்தி அவனுக்கு மனைவியா இருந்தால் அவன் கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்தான். நல்லா இருந்த குடும்பம் இவன் பெண் எடுத்ததுனால என்ன நடந்துருச்சு? அந்த குடும்பம் அதுவும் பாகால் வழிபட ஆரம்பிச்சது. அவன் வீட்டில் இருக்கிறதையெல்லாம் கொண்டு வந்து எங்கே விட்டுட்டா? எருசலேமில் யூதா குலத்தில் கொண்டு வந்து விட்டுட்டா. யூதா ராஜாக்களையும் கொண்டு வந்து விட்டுட்டா. அதனால ஒரு விஷயத்தை சொல்கிற மாதிரி, பெண் எடுக்கும் போதோ மற்ற இந்த மாதிரி விஷயத்தை செய்யும்போது தேவ பிள்ளைகள் ரொம்ப நம்ம நினைப்போம் நம்ம சாமர்த்தியமான புத்திசாலி, நமக்கு எல்லாம் தெரியும், நம்ம கிறிஸ்தவங்களாக இருக்கோம். அப்படியெல்லாம் இல்லை. ஒரு பெண் எடுக்கும்போது நம்ம எங்கே எடுக்கிறோம், எப்படிப்பட்ட இடத்துல எடுக்கிறோங்கிறத ஜாக்கிரதையாக. ஆண்டவர் சொன்னார், நீ அந்த ராஜாக்களோடு கூட கலந்திருக்க கூடாதுன்னு சொல்லி ரெகோபெயாமுக்கு ஆண்டவர் சொல்லி இருந்தார். ஆனால் அப்படி செய்த போது என்ன நடந்தது அப்படின்னா, இப்படி தான் நடக்கும். இப்போ இவங்க சிநேகிதம், நம்ம யார் இடத்துல நண்பர்களாக இருக்கிறோம், நம்முடைய சிநேகிதம் எப்படிப்பட்ட ஒரு சிநேகிதராக இருக்கிற நண்பன் தானே. நண்பன் வீட்டில் இருந்து பெண் எடுக்கலான்னா அவனுடைய பேக்ரவுண்டெல்லாம் விசாரித்து பெண் எடுக்கணும். அப்படி இல்லாத பட்சத்தில் நம்ம அவளை கொண்டு வந்து உள்ளே வச்சு மாற்றிக்கலாம்னு நினச்சா நம்மளையெல்லாம் மாற்றி விட்டுட்டு போயிடுவா. நம்ம இழுப்பில் வந்துடுவாங்கன்னு நினைக்கலாம். இல்லை, நம்ம அவங்க இழுப்புக்கு தான் நம்ம போவோம். அதனால் இந்த மாதிரி விஷயத்தில் நம்ம எப்படி இருக்கணும்? கேர்ஃபுல்லாக இருக்கணும். பாருங்கள், எங்கே கொண்டு எந்த பிசாஸ் அவள் உள்ளே வந்தாங்க, டோட்டலாக காலி ஆயிடுச்சு. அந்த குடும்பமே ஆகாப்பின் வீட்டாரின் வழியிலே நடந்தான் என்று எழுதப்பட்டிருக்கிறது. நம்ம ஒவ்வொரு பழகிறவங்களோட யார் இடத்துல எப்படி பழகணும், அவங்ககிட்ட எல்லாம் எப்படி இருக்கணும்? கேர்ஃபுல்லாக இருக்கணும். எல்லாத்தையும் பழகணும். நல்லது கெட்டது காரியங்களுக்கெல்லாம் போகணும், அதெல்லாம் நான் சொல்ல. ஆனால் இந்த பெண் எடுப்பார், பெண் கொடுப்பார், இந்த மாதிரி விஷயத்தில் பின்னணியை பார்த்து நம்ம செய்யணும். இவன் ஃப்ரெண்டாக பழகி அந்த பெண்ணை திருமணம் பண்ணதுனால எங்கேயோ கடந்ததை கொண்டு வந்து எங்கே விட்டுட்டான்? ஆமாம், இஸ்ரேல் தான் பாகால் வழிபாட்டினால சபிக்கப்பட்ட பூமியாய் மாறிவிட்டது. அது எங்கே வந்துருச்சு? எப்படி வந்துருச்சு? தேவாலயம் இருந்த ஆசாரியர்கள் பக்தியாய் வாழ்கிற அந்த பட்டணத்துக்குள்ளே உள்ள வந்துருச்சு. பாருங்க, இந்த அம்மானுடைய கேரக்டர் பாருங்க, எப்படின்னு தன்னுடைய தாயை போல, எசபேலை போலவே இருந்தது. இந்த அம்மானுடைய கேரக்டர் எப்படி இருந்தது? 2 நாளாகமத்தின் புஸ்தகம் 22:3 படிங்க பார்க்கலாம். 22:3 படி. 2 நாளாகமம் 22:3. அவனும் ஆகாப்பின் குடும்பத்தாரின் வழிகளில் நடந்தான், துன்மார்க்கமாய் நடக்க அவனுடைய தாய் அவனுக்கு ஆலோசனைக்காரனாய் இருந்தான் என்று பார்க்கிறோம். கவனிங்க, நல்லா கவனிங்க. அகசியா ராஜாவுக்கு அத்தலியால் அந்த அம்மா அந்த பெண் எப்படி இருந்தாலாம்? தன்னுடைய மகன் துன்மார்க்கமாய் நடப்பதற்கு ஆலோசனைக்காரியாய் இருந்தால் என்று பாருங்க. எந்த பிள்ளையாவது இப்படி கெட்ட வழியில் நடனம் பேரண்ட் சொல்லி தருவோமா? ஆனால் இந்த பெண்ணு சொல்லி கொடுக்குறாருன்னா, இந்த ஆவி எங்கிருந்து வந்தது? எசபேலின் ஆவி அது. நம்ம பிள்ளைகளை தப்பு செஞ்சாங்கன்னா கண்டிப்போம். தீய வழியில் போகாதரா, அதை செய்யாதரா, இதை செய்யாதரான்னு சொல்லுவோம். இவன் ராஜாவா இருந்த போதும் கூட அவனுடைய தாய், நீ தீய வழியில் என்ன வேணாலும் பண்றா, எது வேணாலும் பண்றா, உன் போக்கில் போடா, வாடா, தீய வழியை அவள் கற்றுக் கொடுத்தாள் என்று பைபிள் சொல்லுகிறது. மோசமான அரக்கியம். என்ன செஞ்சான்னு தெரியுங்களா? இவ 6 வருஷங்க அகசிய இந்த ராஜா இவனுடைய மகன் இறந்த பிறகு 6 வருஷம் யூதேயாவுடைய அந்த யூத ராஜாக்களுடைய சரித்திரத்திலே இவ வரவே கூடாது. ஆனால் இவ 6 வருஷம் அந்த யூதா ராஜாவுடைய அந்த ராஜ்ய பாரத்தில் சிங்காசனத்தில் இவ ஆட்சி செய்தான். ரொம்ப கஷ்டங்க. தேவன் அந்த விஷயத்தை பார்த்து அருவருப்பா எவ்வளவு வேதனைப்பட்டிருப்பார் தெரியுமா? இவ செய்த அந்த 6 வருஷம் அந்த ராஜ்யத்தில் என்ன செய்தான்னு நினைக்கிறீங்க? இவளையும் இவள் சார்ந்த மக்களோடு கூட சென்று
தேவனுடைய ஆலயத்தில் இருக்கிற அந்த பொண்ணு சாலமோன் அவ்வளோ வெள்ளி பொண்ணை எல்லாம் வச்சு கட்டினாரு. அதையெல்லாம் சுரண்டி சுரண்டி வித்து தின்னாள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. நீங்கள் அந்த வசனத்தை நீங்கள் படித்து பாருங்கள். 23ஆம் அதிகாரம் 7வது வசனத்தை பாருங்கள். அந்த பொல்லாத 24:7 அந்த பொல்லாத ஸ்திரீயாகிய அத்தலியாளுடைய மக்கள் தேவனுடைய ஆலயத்தை பலவந்தமாய் திறந்து கர்த்தருடைய ஆலயத்தில் உள்ள பிரதிஷ்டை பண்ணப்பட்டவைகளை எல்லாம் பாகாலுக்கு செலவு பண்ணி போட்டார்களே என்றார். கர்த்தருடைய ஆலயத்துக்குள்ள இருந்து எடுத்து என்ன பண்ணாங்க? இவெல்லாம் ஆலயத்துக்கு போகக்கூடாது, இவன் மக்கள் போகக்கூடாது, ஆசாரின் மாத்திரம்தான் போகணும். ஆனால் இவ உள்ள போய் தேவனுடைய ஆலயத்தில் இருக்கிற பொக்கிஷங்கள் பிரதிஷ்டை பண்ணப்பட்டவைகளை எல்லாம் எடுத்து என்ன பண்ணிட்டா? என்ன பண்ணாலாம்? பாகாலுக்கு, அவன் ஊர்லேருந்து கொண்டு வந்த எருசலேமை தீட்டுப்படுத்தின அந்த பாகாலுக்கு என்ன செய்தால்? செலவு பண்ணினா. அதை எங்கிருந்து எடுத்து எதை செலவு பண்ணுறது? யோசித்து பாருங்க. அந்த மாதிரி அக்கிரமமான வேலையை இந்த பெண் செய்தாள் என்று நம்ம பார்க்கிறோம். இல்லை, மோசமான ஒரு பெண்ணாய் இப்படி இருந்தா. சரி, இவளுடைய முடிவெல்லாம் ரொம்ப மோசமாக இருந்தது. சரி, இந்த அத்தலியா ஒரு பக்கம் இருக்கட்டும். அடுத்தது என்னன்னா, இப்படி இவ கொடுங்கோல் ஆட்சி செய்து கொண்டிருக்கும் போது யூத குலத்தில் உள்ள இந்த ராஜாக்களை எல்லாம் அழித்து சங்கரிக்கும் போது பார்த்தீங்கன்னா, இவளுடைய குமாரத்தின்னு நினைக்கிறேன், அதான் அகசியாவினுடைய சகோதரி என்று எழுதப்பட்டிருக்கிறது. அந்த சகோதரி என்ன பண்ணுறா? அந்த அகசியா ராஜாவினுடைய அந்த 1 வயது குழந்தைய என்ன செய்கிறா? திருடுறா. எடுத்து இந்த மகனையும் களவாண்டுட்டு போயிடுவாங்கன்னு சொல்லி, இவனையும் கொன்று போடுவான்னு சொல்லி அழகா அந்த குழந்தையை எடுத்து அதை வளர்க்கிற நர்ஸோடு கூட கூட்டி பள்ளி அறையில் என்ன செய்தா? அவங்க ஓய்வறையில் ஒளிச்சு வச்சுருந்தான்னு பாரு. எத்தனை வருஷம் ஒளிச்சு வச்சுருந்தாங்க? 6 வருஷம். அவன் பெரியவனாகிற வரைக்கும் 6 வயசு வரைக்கும் அந்த அம்மா அவனுடைய தங்கச்சி ஒளிச்சு வச்சான்னு பார்க்குறோம். இல்லை, யோசேபியாத் ராஜாக்களின் புஸ்தகத்தில் யோசேபியால்னு இருக்கிறது. அதையும் அது பார்க்கலாமே வாங்க. 2 ராஜாக்கள் 8ஆம் அதிகாரம் 11:1 வாசிங்க. 11:1 வாசிங்க. 2 ராஜாக்கள் 11:1 வாசிங்க. அதில் ஒரு கை வச்சுக்கோங்க. இறந்து போனதை கண்டு போது எழும்பி ராஜ வம்சத்தார் யாவரையும் சங்காரம் பண்ணினால் யோராம் என்னும் ராஜாவின் குமாரத்தியும் அகசியாவின் தங்கச்சி. அப்போ ஒன்றும் பிரச்சனை இல்லை. அகசியாவினுடைய தங்கச்சி யோராமினுடைய குமாரத்தி தான். எவளுக்கும் தாய் தான். யார்? அத்தலியாளுக்கும் அத்தலியாளுடைய மகள் தான். இந்த மகளை என்ன பண்ணியிருக்கா? அவ பேர் என்ன பேர்? சகோதரியாகிய யோசேபால் என்று இருக்கு. அந்த யோசேபால் அழகானவர். அவன் என்ன செய்கிறா? தன்னுடைய அண்ணன் மகன் சொல்லி எப்படி அந்த ராஜ வம்சத்தில் வரணும், கர்த்தருடைய வார்த்தை நிறைவேற்றணும்னு சொல்லி அவன் எடுத்து என்ன செய்கிறா? அவளும், அதாவது யோய்தாவின் குடும்ப பிரதான ஆசாரியனுடைய மனைவியும் சேர்ந்து அந்த குழந்தைய என்ன பண்ணுறாங்க? பக்குவப்படுத்தி பத்திரமா வைக்கிறாங்க. அந்த ராஜாவுக்கு வயசாயிருச்சு. அதாவது யோய்தாவுக்கு, பிரதான ஆசாரியன் ஆகிய யோய்தாவுக்கு என்ன செய்தது? ரொம்ப வயசாயிருச்சு. ஒருவேளை ஆண்டவர் என்ன செய்திருக்கணும்? அவருடைய உள்ளத்தில் பேசியிருக்கணும். பேசினதுபடி அவர் நல்ல ஒரு பக்திவானாக இருந்தபடினாலே, அல்லேலூயா, நல்ல புத்திசாலியாக இருந்ததினாலே அந்த குறிப்பிட்ட காலங்கள் வரைக்கும் அந்த ராஜாவை, அகசியாவின் மகனை என்ன செய்தார்? யோவாஸ் ராஜாவை பாதுகாப்பாய் வைத்திருந்தார் என்று பார்க்கிறோம். ஆமேன், அல்லேலூயா. இங்கே பாருங்க, அதாவது 2 நாளாகமும் 23ஆம் அதிகாரத்தில் நீங்கள் வீட்டில் போய் தயவு செய்து இதை என்ன செய்யணும்? எல்லாரும் நீங்கள் படிக்கணும். ஏன்னா இப்படி பிரதான ஆசாரியன் ஆரோனை நமக்கு தெரியும், சாமுவேல் தீர்க்கதரிசி தெரியும். ஆனால் இப்படிப்பட்ட மறைக்கப்பட்டிருக்கிற இந்த நல்ல ஆசாரியர்களெல்லாம் நம்முடைய கண்களுக்கு என்ன செய்யலை? தெரிய மாட்டேங்குது. ஒரு விஷயம் சொல்கிறேன் பாருங்க, நல்லா கவனிங்களேன். அதாவது தேவன் அவருடைய திட்டத்தை
நிறைவேற்றுவதற்கு, அவருடைய நோக்கத்தை நிறைவேற்றுவதற்கு, அவருடைய சித்தத்தை நிறைவேற்றுவதற்கு அந்தந்த காலங்களுக்கு ஏற்றாற் போல ஒரு மனிதனை என்ன செய்கிறாரு? கர்த்தர் தெரிந்து கொள்கிறார் அவருடைய திட்டத்தை நிறைவேற்ற. அல்லேலூயா. அப்படிப்பட்ட நிறைவேற்றக்கூடிய தெரிந்து கொள்ளப்பட்ட மனிதன் தான் யாருன்னு கேட்டிங்கன்னா, இந்த பிரதான ஆசாரியனாக இருந்த ஓய்தா. ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. இவர் அற்புதமான ஒரு மிகவும் விவேகம் கொண்டவர். ராஜாவுக்கு வயசு எத்தனை வயசு தான்? 6-7 வயசு. அவர் வெளியே கொண்டு வரும்போது 6 வயசுன்னு வச்சுங்க. 6 வயசில் இருந்தார். 7வது வயசில் அவர் ராஜ்யபாரத்தில் உட்கார்ந்தார். ரொம்ப சின்ன வயசுலேயே ராஜ்யபாரத்தில் உட்கார்ந்தார். இவர் ஒரு பெரிய ஆள், வயதானவர். ஆனால் அதாவது யோவாஸ் ராஜா சின்ன வயது, 6 வயசு தான் இருக்குது. ஆனால் அந்த 6 வயசு ராஜாவை, 6 வயதான அந்த ராஜாவை இந்த ஓய்தான்கிற இந்த பிரதான ஆசாரியன் கனம் பண்ணினார். ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. இதெல்லாம் கீழே வேத பகுதியில் இருக்கிறது. ராஜா சிறுவனாகவும் இருந்தபடினால அவருக்கு மரியாதை கொடுத்து, அதாவது பொதுவெளியில் ராஜாவை கொண்டு வருகிற வரைக்கும் அவரை பாதுகாப்பான்னு செய்தார், வைத்தார் என்று நம்ம பார்க்கிறோம். ஆமென். மிகவும் செல்வாக்கு மிக்க எல்லா படைத்தலைவர்களையும் இவர் ஒன்று சேர்த்தார். யூதாவில் இருக்கிற ஜனங்களை எல்லாம் என்ன செய்தார்? ஏன்னா ராஜா வெளியே வரணும். வெளியே ஏன்னா அந்த அத்தலையாளுடைய ஆட்டம் எப்படி இருக்கு? ரொம்ப ஆடிட்டு இருக்கிறா. தேசத்தை பார்த்தீங்கன்னா எருசலேம் சிட்டி முழுவதும், யூதேயா முழுவதும் பாகாலின் வழிபாட்டுக்கு நடத்தி கொண்டிருக்கிறா. இதுக்கு ஒரு முடிவு கட்டுவதற்காக என்ன செய்யணும்? ராஜாவை கொண்டு நிறுத்தணும். யூதாவின் ராஜா சிங்காசனத்தில் உட்காரணும் என்பதற்காக மிக பிரயாசப்பட்டவர் யாருன்னு கேட்டால் இந்த ஓய்தா, பிரதான ஆசாரியர். அல்லேலூயா. ஏதோ ஒரு நீதி நெறிமுறைக்காக இந்த காரியத்தை அவர் செய்யலை. ஏதோ அரண்மனையோடு கூட தனக்கு நல்ல ஒரு ரிலேஷன்ஷிப் இருந்தது அப்படிங்கிறதுக்காக இந்த மாதிரி விஷயத்தை அவர் யோய்தா செய்யவில்லை. எதுக்காக செய்தார்னா, தேவனுடைய வாக்குத்தத்தமான வசனம் என்ன செய்யணும்? நிறைவேறணும். தேவனுடைய வார்த்தை நிறைவேறணும். அந்த ஒரே ஒரு நோக்கத்துக்காக என்ன செய்தார் அப்படின்னா, இந்த விஷயங்களை எல்லாம் என்ன செய்கிறார்? சிங்காசனத்தில், ஒரு தேவனுடைய சிங்காசனத்தில் யூதா வம்சத்தில் ஒரு ராஜா கூட விட்டுவிடக்கூடாது. தேவனுடைய இந்த சிங்காசனத்தில் அந்த ராஜா உட்காரணும், அமரணும் அப்படிங்கிறதுக்காக அந்த வேத வசனத்தை காத்து நடந்தவர், அதை கைக்கொள்ள துடித்தவர் இந்த யோய்தா பிரதான ஆசாரியன். ஹல்லேலூயா. அவர் தான் இதை சொன்னார். இந்த வார்த்தையை அவர் தான் சொன்னார். வாசிங்க 23ஆம் அதிகாரம் 3வது வசனத்தை படித்து பாருங்க. அந்த சபையார் எல்லாரும் தேவனுடைய ஆலயத்தில் ராஜாவோடு கூட உடன்படிக்கை செய்தார்கள். ஓய்தா அவர்களை நோக்கி, இதோ கர்த்தர் தாவீதின் குமாரரை குறித்து சொன்னபடியே ராஜாவின் குமாரன் ராஜாவாக வேண்டும் என்றார். யார் தான் ராஜாவாகணும்? ராஜாவின் குமாரன் ராஜாவாக வேண்டும் என்றார். இதுல ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்தார். தேவன் தாவீதுக்கு சொன்ன அந்த நல்ல வார்த்தைகளை, சிங்காசனத்தில் உன் விளக்கு எரிஞ்சிட்டே இருக்கும், சிங்காசனத்தில் உட்காரக்கூடிய புருஷன் உனக்கு இல்லாமல் போகாது என்று சொன்னது போல அந்த வாக்கு காரியத்தை இந்த யோய்தா என்ன செய்கிறாரு? நிறைவேற்ற. சின்ன வயசுலேருந்து நியாயப்பிரமாணத்தை அகசியா ராஜாவுக்கு கற்றுக் கொடுத்து அவனை ட்ரெயின் பண்ணி பத்திரப்படுத்தி வச்சுனோம். எனக்கு இந்த விஷயத்தை ஒருத்தர் எழுதும்போது இப்படி எழுதுறாரு. என்னன்னா, அதாவது அதாவது அகசியாவின் குமாரனாகிய இந்த யோவாஸ் ராஜாவை மறைச்சு வச்ச விஷயத்தை யாருமே வெளிப்படுத்தலைங்க. அந்த சீக்கிரட்டான விஷயத்தை யாருமே என்ன செய்யலை? வெளியே சொல்லவே இல்லை. பாருங்க, யாருமே சொல்லலை. அதாவது வெறும் ஆசாரியர்கள், லேவியர்கள் மாத்திரம் கிடையாது. அதாவது யூதா ஜனம் முழுவதும், எருசலேம் இருக்கிற ஜனங்கள் யாரெல்லாம் ராஜாவினுடைய சிங்காசனத்தில் ராஜா தான் உட்காரணும்னு சொல்லி விரும்பின எல்லாருமே, இந்த தெரிந்த எல்லாருமே அத்தலியாவுக்கு அவளுடைய மக்களுக்கும் இந்த ரகசியத்தை என்ன செய்யல? சொல்லவே இல்லை. சொல்லி இருந்தா கொண்டிருப்பா. மக்கள் பாருங்க எவ்வளோ ஒற்றுமையா இருந்தாங்க. ஆசாரியர்கள் எவ்வளோ ஒற்றுமையா இருந்தா பாருங்க. போட்டு கொடுக்கறது கூட ஆள் இல்லை, ஸ்பை ஆளே கிடையாது.
ஹல்லேலூயா. யோய்தா என்ன செய்கிறார்? எல்லா பிரதான ஆசாரியர்கள், அதாவது ஆசாரியர்கள், லேவியர்கள், மக்களை எல்லாரும், யூதாவில் இருக்கிற மக்களை எல்லாம் என்ன செய்தார்? எல்லாம் எருசலேமுக்கு வந்துரு, தேவாலயத்துக்கு வந்துன்னு சொல்லி கூப்பிட்றாரு. எல்லாருமே வர்றாங்க. அவனுடைய முறைமையின்படி ராஜாவை பாதுகாக்கணும். ஹல்லேலூயா. கரெக்டாக பாதுகாக்கணும். ராஜா வெளியே போகும்போதும் உள்ளே வரும்போதும் ராஜாவோடு கூடவே போகணும், ராஜாவோடு கூடவே வரணுங்கிற கட்டளையெல்லாம் பிறப்பிக்கிறார். செல்வந்தமான படைத்தலைவர்கள் எல்லாம் இவரோடு கூட சேர்ந்து கொள்கிறார்கள். ஒரு குறிப்பிட்ட டைம் வருகிறது. வருகிற நேரத்தில் இந்த ஓய்தா என்ன பண்ணுறாரு? 7 வயதே ஆன, ஆக்சுவலி ஒரு 6 வயதுன்னு வச்சுக்கலாம், 6 வருஷம் காப்பாற்றினாங்க. 6 வயதான அந்த யோவாசை கொண்டு போய் சிங்காசனத்தில் என்ன செய்கிறாரு? உட்கார வைக்கிறார். ஆமென். அந்த வசனத்தை நீங்கள் படித்து பாருங்க. 11வது வாசிங்க. 23:11 வாசி. பின்பு ராஜகுமாரரை வெளியே கொண்டு வந்து கிரீடத்தை அவன் மேல் வைத்து சாட்சியின் ஆகமத்தை அவன் கையில் கொடுத்து அவனை ராஜாவாக்கினார்கள். யோய்தாவும் அவன் குமாரனும் அபிஷேகம் பண்ணி ராஜா வாழ்க என்று வாழ்த்தினார். ஆமென். அல்லேலூயா. சொல்லுங்க பக்கம். ஜனங்கள் ஓடி வந்து ராஜாவை புகழுகிற சத்தத்தை அத்தலியால் கேட்டபோது அவள் கர்த்தருடைய ஆலயத்திற்கு ஜனங்களிடத்தில் வந்து பார்க்குறான். ஜனங்களிடத்தில் வந்து பார்த்து, இதோ நடையில் உள்ள தன்னுடைய தூணண்டையில் ராஜா நிற்கிறதையும் ராஜாவண்டையில் நிற்கிற பிரபுக்களையும் எக்காலம் ஊதுகிறவர்களையும் தேசத்து ஜனங்கள் எல்லாரும் சந்தோஷப்பட்டு எக்காலங்கள் ஊதுகிறதையும் கீத வாத்தியங்களை பிடித்து கொண்டு பாடகரும் சங்கீதக்காரரும் துதிக்கிறதையும் கண்டால், அப்பொழுது அத்தலியால் தன் வஸ்திரங்களை கிழித்து கொண்டு துரோகம் துரோகம் என்று முழங்கினாள். அது வரைக்கும் ராஜாவாய் வெளிவந்து அந்த எக்கால சத்தம் கேட்டு பாடுகிற சத்தங்கள், பாடகர் சத்தங்கள் கேட்கப்படும் வரைக்கும் இவன் தான் ராஜா. ஆக்சுவலி யார் இவன் தெரியுமா? பேரப்பிள்ளை. அத்தலியாவுக்கு பேரனவன். எவ்வளவு பேர குழந்தையும் கொள்வதற்கு இவளுடைய மனது எப்படி இருந்தது பாருங்க. துணிச்சல் கொண்டிருந்தாள். இவன் பேர குழந்தை ராஜாவாக இருக்கிறது என்று சந்தோஷப்படாமல், என்னுடைய வம்சம், என்னுடைய மகனுடைய வம்சத்திலிருந்து ஒரு வேர், ஈசாயின் அந்த மரத்திலிருந்து ஒரு துளிர் தோன்றி இருக்கிறது என்று கூட இவன் நினைக்காமல், எனக்கு துரோகம் 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 பண்ணிட்டீங்களேன்னு சொல்லி சொன்னா. ஹல்லேலூயா. இந்த இடத்துல பாருங்க, தாவீதுனுடைய சிங்காசனம் இந்த இடத்துல காப்பாற்றப்பட்டது. ஹல்லேலூயா. தாவீதுனுடைய சிங்காசனத்தில் தேவன் பாருங்க எப்படியெல்லாம் வேலை செய்கிறார். தன்னுடைய சித்தத்துக்காக, நோக்கத்துக்காக யாரை பயன்படுத்துகிறார், ஆண்டவர் யாரை ஒளித்து வைக்கிறார். அவர்களை தேசத்துக்கு தெரியாமல் கொண்டு வந்து, அத்தலியாவுக்கு தெரியாமல் கொண்டு வந்து அழகா சிங்காசனத்தில் உட்கார வைக்கிறார். சின்ன வயசுல குழந்தையிலிருந்தே இவன் பாதுகாப்பாக வளர்ந்ததுனால, யோய்தாவின் கீழே அவன் மனைவின் கஸ்டடியில் வளர்ந்ததுனால நல்ல நியாயப்பிரமாணத்தை, தேவனுடைய காரியங்களை குறித்து பக்குவமாய் போதிக்கப்பட்டு வளர்க்கப்பட்டான் இந்த யோவாஸ் ராஜா. ஹல்லேலூயா. அப்போ என்ன செய்தார் இந்த யோய்தா பிரதான ஆசாரியன்? தேவனுடைய ஆலயத்தில் மண்டபத்தை நின்றுட்டு இருக்கிறான். அதனால் இவளை ஆலயத்தில் கொண்டு போடாதீங்க, அதில் கரெக்டாக இருந்தார். இவளை அங்கே கொன்றாதீங்க, ஆலயம் தீட்டாகும். இவன் மோசக்காரி, தாயை போலவே பயங்கர மோசமான ஆள். இவளை எங்கேயாவது புறம்பாக கொண்டு போய் தள்ளி கொலை செய்யுங்கள் என்று சொல்லும்போது, ஏதோ குதிரை நிற்கிற அந்த வாசல் வழியாய் போகும்போது ஓடும்போது இவளை பிடித்து என்ன செய்கிறாங்க? கொன்று போட்டு விடுகிறார்கள் என்று பைபிளில் வாசிக்கிறோம். செத்து போகிறான். அதுக்கு பிறகு என்ன நடக்குதுன்னா, தேசத்திலிருந்து எல்லா பாகால் வழிபாடுகள் எல்லாத்தையும் என்ன செய்கிறாங்க? ஜனங்கள் இடிக்க ஆரம்பிக்கிறார்கள். எல்லாம் இடித்து போடுறாங்க. அந்த வசனம் நீங்கள் படித்து பாருங்கள். 15வது வசனத்தில் பாருங்கள், 16வது வசனத்தை 16வது வசனத்தில் ஒரு விஷயம் இருக்குது. நீங்கள் என்ன அதாவது யோய்தா பிரதான ஆசாரியன் என்ன செய்தார்னா, ராஜாவோடும் ஜனங்களோடும் தேவனோடு கூட ஒரு உடன்படிக்கையை பண்ண வேண்டும் என்று சொல்லி அவர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. அந்த வசனத்தை நீங்கள் படித்து பாருங்க. அப்பொழுது யோய்தா, தாங்கள் கர்த்தருடைய ஜனமாக இருக்கும்படிக்கு நானும் சகல ஜனங்களும் ராஜாவும் உடன்படிக்கை பண்ணிக்கொள்ளும்படி உடன்படிக்கையை தேவனோடு கூட
உடன்படிக்கையை புதுப்பித்தார்கள். ஏன்னா ஜனங்கள் அத்தலியால் இருந்த காலங்களிலே தேவனை தேடவில்லை, தேவாலயத்துக்கே வராமல் போயிட்டாங்க, கடவுளை அதாவது அச்சமாயிருந்தார்கள். முந்தின இந்த மக்கள் தேடாமல் போயிட்டாங்க, பயந்துட்டே வரல, அத்தலியாவுக்கு பயந்துட்டே தேவனுடைய ஆலயத்துக்கு வரவில்லை அவர்கள். இப்படி நடந்தது. அதனால தேவனோடும் ராஜாவோடும் மக்களோடும் இந்த ஒய்தா நடுநிலையாய் நின்று உடன்படிக்கையை என்ன செய்கிறாரு? புதுப்பிக்க. அந்த உடன்படிக்கையினுடைய நோக்கம் என்னன்னா, அதாவது அவர்கள் கர்த்தருடைய மக்களாகவே இருக்க வேண்டும் என்பதே இந்த உடன்படிக்கையினுடைய நோக்கம். இது எங்கே வாசிக்கிறோம்? 2 ராஜாக்களின் புஸ்தகம் 11:17 படிங்க பார்க்கலாம். அது ஒரு பக்கம் வச்சு படிங்க. 2 ராஜாக்களின் புஸ்தகம் 11:17 படிங்க. அவரவர் தங்கள் 11:17. அப்பொழுது யோய்தா, ஐயா 2 ராஜாக்கள் 11:17. அப்பொழுது யோய்தா அவர்களை கர்த்தருடைய ஜனமாயிருக்கும்படி, நல்ல கர்த்தருடைய ஜனமாயிருக்கும்படி ராஜாவும் ஜனங்களும் கர்த்தருடைய உடன்படிக்கை பண்ணவும், ராஜாவும் ஜனங்களும் ஒருவரோடொருவர் உடன்படிக்கை பண்ணவும், ராஜாவும் மக்களும் உடன்படிக்கை பண்ணணும், ராஜாவும் மக்களும் மக்களும் தேவனும் உடன்படிக்கை பண்ணணும். அப்படி அந்த உடன்படிக்கைக்கு மத்தியஸ்தர் இருந்து பண்ணி வைத்தார். இதனுடைய நோக்கம் எல்லாம் என்னன்னா, ஜனங்கள் எல்லாரும் கர்த்தருடைய ஜனமாக இருக்கும்படிக்கே இந்த யோய்தா செய்தார் என்று பார்க்க. நல்ல ஒரு ஆசாரியம் தான் இல்லை? ஹல்லேலூயா. விவேகமும் ஞானமுள்ள, நிறைந்த புத்திசாலித்தனமான, கர்த்தருக்கு பயந்த, விசுவாசம் உள்ள நல்ல ஒரு ஆசாரி. இப்படிப்பட்ட ஆசாரியன் கிடைக்கிறதெல்லாம் அப்படி பாக்கியவான்கள், அந்த ஜனங்கள் பாக்கியவான்களாய். ஹல்லேலூயா. இப்படிப்பட்டவங்களாம் இந்த காலத்துல எல்லாம் கிடையாது. ஜனங்களை நல்வழிப்படுத்தணும், ராஜாவை காப்பாற்ற. இந்த விஷயம் மட்டும் தெரிஞ்சிருந்த அத்தலியாவுக்கு யோய்தா அவனுடைய தலை என்ன செய்திருக்கும்? மண்ணில் உருண்டிருக்கும். நல்லா கவனிங்க. அடுத்து கீழே அப்படியே படிச்சுட்டே வாங்க. அதாவது சாட்சியினுடைய ஆகமத்தை அவன் கையில் கொடுத்தான் என்றெல்லாம் பார்க்கிறோம். பாகாலினுடைய வழிபாடு 17வது வசனத்தை பாருங்க. அப்பொழுது ஜனங்கள் எல்லாரும் பாகாலின் கோவிலுக்கு போய் அதை இடித்து அதன் பலிபீடங்களையும் அதன் விக்கிரகங்களையும் தகர்த்து பாகாலின் பூசாரிகளாகிய மாத்தானை பலிபீடங்களுக்கு முன்பதாக கொண்டு போட்டார்கள். இதுக்கு இவன் மறித்த பிறகு ஜனங்களுக்குள்ள பெரிய விழிப்புணர்வு எழுப்புதல் பாகாலுக்கு இவ செய்து வைத்த காரியத்தை எல்லாம் என்ன செய்தாங்க? இடித்து தள்ளி பூசாரிகளை கொன்று குவித்தார்கள். அது மாத்திரமல்ல, ஒரு சிவிலைசேஷன் அந்த அந்த நேரத்தில் ஏற்படுத்தப்பட்டது. என்னென்னா, தேசத்தில் திரும்பவும் பாருங்கள் 18-19வது வசனம் என்ன சொல்லுது? தாவீது கட்டளையிட்ட பிரகாரம் சந்தோஷத்தோடும் சங்கீதத்தோடும் கர்த்தரின் சர்வாங்க தகன பலிகளை மோசையின் நியாயப்பிரமாணத்தில் எழுதியிருக்கிறபடியே செலுத்தத்தக்கதாக யோய்தா கர்த்தருடைய ஆலயத்தை விசாரிக்கும் யுத்தியோகங்களை தாவீது கர்த்தருடைய ஆலயத்துக்கென்று பகுத்து வைத்த லேவியரான ஆசாரியர்கள் கையில் ஒப்புவித்தார். யாது பாருங்கள், இந்த 120வது வசனத்தை பாருங்கள். 100 பேருக்கு அதிபதிகளையும் பெரியவர்களையும் ஜனத்தை ஆளுகிறவர்களையும் சேர்த்து தேசத்து சமஸ்த ஜனங்களையும் கூட்டிக் கொண்டு ராஜாவை கர்த்தருடைய ஆலயத்திலிருந்து இறங்க பண்ணி உயர்ந்த வாசல் வழியாய் ராஜா அரண்மனைக்குள் அழைத்து வந்து அரசாளும் சிங்காசனத்தின் மேல் ராஜாவை உட்கார வைத்தார்கள். தேசத்து பாருங்க, கடைசி அந்த வசனத்தை 21வது வசனத்தை பாருங்க. தேசத்து ஜனங்கள் எல்லாரும் மகிழ்ந்தார்கள். அத்தாலியாலே பட்டயத்தால் கொன்ற பின்பு நகரம் அமெரிக்கையாயிருந்தது. அவன் மரிச்சு போன பிறகு பட்டணமே எப்படி இருந்துதான்? அமெரிக்கையா இருந்துச்சு. அவன் மரிச்சு போனதுனால தேசமே சந்தோஷப்பட்டுச்சு. அப்போ எந்த அளவுக்கு இந்த 6 வருஷ காலம் அராஜகம் பண்ணியிருப்பாள்னு நீங்க பாருங்க. இல்லை சொல்கிறது உங்களுக்கு புரிஞ்சுதான்? அத்தலியால் இந்த பேரை மறக்க மாட்டீங்களே, மறக்கவே மாட்டீங்க. எப்படி செஞ்சோம்? அதுக்கு பிறகு 24ஆம் அதிகாரத்துக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா, அந்த யோவாஸ் ராஜா என்ன செய்ய ராஜாவாராரு. எத்தனை வயசில் ராஜா? ரொம்ப சின்ன வயசு, 7 வயசில் ராஜாவார். பிரதான ஆசாரியனுக்கு வயசாயிடுச்சு. ஆனால் இந்த 7 வயசு ராஜாவுக்கு
என்னென்ன கனத்தை கொடுக்கணுமோ, என்னென்ன மரியாதை கொடுக்கணுமோ, என்னென்ன பாதுகாப்பை அவருக்கு கொடுக்கணுமோ எல்லா ப்ரொடக்ஷனையும் அவர் என்ன செய்தார், கொடுத்தார். ஹல்லேலூயா. இவன் அப்படியே இவருடைய 7 வயசில் இவருக்கு என்னங்க ஞானம் இருந்திருக்கும்? இவன் ராஜங்கிற சிங்காசனத்தில் உட்கார்ந்த உடனே இவர் என்ன பண்ணார் தெரியுமா? ஆலயத்தை புதுப்பிச்சாருங்க யோவாஸ் ராஜா. ஆமென். 7 வயசில் என்னங்க அறிவு இருக்கு அவனுக்கு? ஆலயத்தை குறித்து அவனுக்கு என்ன தெரியும்? ஆனால் இங்கே யோய்தா பிரதான ஆசாரியை அவனுக்கு சொல்லி சொல்லி என்ன செய்ய வளர்த்தது நிமித்தமாக என்ன சொல்லுது? வாசிங்க, 4வது வசனத்தை வாசிங்க. அதற்கு கர்த்தருடைய ஆலயத்தை புதுப்பிக்க யோவாஸ் விருப்பம் கொண்டான் என்று இருக்கிறது. புதுப்பிச்சாரா இல்லையா? புதுப்பிச்சார். அந்த எங்கே வாசிக்கலாம்? 13வது வசனத்தை வாசிங்க. 24. அப்படியே வேலையை விசாரிக்கிறவர்கள் தங்கள் கையினாலே வேலையை நடந்தேற பண்ணி தேவனுடைய ஆலயத்தின் அதன் முந்தின சீருக்கு கொண்டு வந்து அதை பலப்படுத்தினார்கள். இது எப்படி பண்ணார் தெரியுமா? அவரு எப்படி பண்ணார் தெரியுமா? முதல்ல உண்டியல் பாக்ஸை, காணிக்கை பெட்டியை செஞ்சது யாரு தெரியுமா? பைபிள்லேயே உலகத்திலேயே முதல்ல காணிக்கை பெட்டி செஞ்சது யாருன்னு கேட்டா இந்த யோவாஸ் ராஜா தான். ஜனங்கள் எல்லாம் நியாயப்பிரமாணத்தை மறந்துட்டாங்க. கர்த்தருடைய ஆலயத்துக்கு வரின்னு ஒரு விஷயம் இருந்தது. நம்மளாம் தசமபாகம் கொடுக்குறோம் பார்த்தீங்களா? அந்த மாதிரி தசமபாகம் வரிங்கிற விஷயங்கள் இருந்தது. இயேசு கிறிஸ்துவுடைய காலத்தில் கூட அது இருந்தது. தேவாலயத்துக்கு வரி செலுத்தணும். மோசேயின் பிரமாணத்தின்படி வரி கொடுக்கணும் தேவாலயத்துக்கு. அது ஜனங்கள் கொடுக்க மறந்துட்டாங்க. போய் கேட்க, ஏன்னா அத்தலியால் அதில் கர்த்தருடைய ஆலயத்திலேருந்து எடுத்து கொடுத்ததுனால, எடுத்து பாகாலுடைய அந்த வழிபாட்டை பெருக்க டெவலப் பண்ணதுனால ஜனங்கள் கொடுக்கறதுக்கே மனம் விருப்பம் இல்லாமல் போயிட்டாங்க. இதை யோய்தா சொல்றார். அதுக்கு பிறகு இந்த யோவாஸ் ராஜா என்ன செய்கிறார்னா, ஒரு பெரிய காணிக்கை பெட்டியை உண்டு பண்ணி தேவனுடைய ஆலயத்திற்கு வாசலில் வைக்கிறார். ஆலயத்தினுடைய வாசலுக்கு வெளியே வைக்கிச்சு. அதாவது இங்கே மோசே நியாயப்பிரமாணத்தில் சொல்லப்பட்ட அந்த வரியெல்லாம் கொண்டு வந்து என்ன செய், மக்கள் எல்லாரும் அந்த உண்டில் பாக்ஸில் போடுங்கன்னு சொல்கிறாரு. எல்லா மக்களும் கொண்டு வந்து அந்த உண்டில் பாக்ஸை போடுறாங்க. ஒவ்வொரு தடவையும் பாக்ஸ் நிறையும் போது அதை எடுத்து ஆலய பணிகளை செய்தார்கள். ஹல்லேலூயா. ஆலய பணியை செய்தாங்க. அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா ஆலய பணியை செய்து அதை முடித்து முந்தின நிலைமைக்கு, சாலமோன் ராஜா கட்டின அந்த முந்தின நிலைக்கே கொண்டு வந்து யோவாஸ் ராஜா நிறுத்தினான் என்று பார்க்கிறோம். சின்ன வயசுல எவ்வளோ ஞானம், எவ்வளோ அறிவு, எவ்வளோ புத்தி தேவனுடைய காரியத்தில். ஹல்லேலூயா. எல்லாரும் கரங்களை வைத்து சொல்லுங்க. யோசாபாத்தை போலவே தன்னுடைய தாத்தா பூட்டனாகிய ஆசா ராஜாவை போலவே யாரு மாறிட்டா? இங்கே யோவாஸ் ராஜாவும் மாறி போனான் என்பதில் எந்த விதமான சந்தேகம் இல்லை. ஹல்லேலூயா. இவரை யோவாஸ் ராஜா அப்படின்னா மனசில் என்ன வச்சுக்கணும்? உண்டியல் பெட்டியை காணிக்கை பெட்டியை செஞ்சவர் அவர் தான். வசனம் இருக்கு, படிக்கிறீங்களா? அந்த வசனம் 24ஆம் அதிகாரத்தில் வசனம் சொல்லுங்க. 8வது வசனத்தை பாருங்க, எல்லாரும் பாருங்க. 24. அப்பொழுது ராஜாவின் சொற்படி ஒரு பெட்டியை உண்டாக்கி அதை கர்த்தருடைய ஆலயத்து வாசலுக்கு புறம்பே வைத்து, கர்த்தரின் தாசனாகிய மோசே வனாந்தரத்தில் இஸ்ரவேலுக்கு கட்டளையிட்ட வரியை கர்த்தருக்கு கொண்டு வாருங்கள் என்று யூதாவிலும் எருசலேமிலும் பறைசாற்றி வித்தார்கள். அப்பொழுது எல்லா பிரபுக்களும் எல்லா ஜனங்களும் சந்தோஷமாக கொண்டு வந்து பெட்டி நிறைய அதிலே போட்டார்கள். இந்த பெட்டி காலங்களில் நிறைஞ்சிட்டே இருந்தது. அந்த பெட்டி பாருங்க, வெகு பணம் உண்டென்று கண்டு லேவியர் கையால் அந்த பெட்டி ராஜாவின் விசாரிப்புக்காரன் அண்டையிலே கொண்டு வரப்படும் போது, ராஜாவின் சம்பிரதாயம் பிரதான ஆசாரியனுடைய விசாரிப்புக்காரன் வந்து பெட்டியில் இருக்கிற கொட்டி எடுத்து அதை திரும்ப அதன் ஸ்தானத்தில் வைப்பார்கள். இப்படி நாளுக்கு நாள் செய்து மிகுந்த பணத்தை சேர்த்தார்கள். அந்த பணத்தினாலே தேவனுடைய ஆலயம் கட்டப்பட்டது. முந்தினது போல புதுப்பிக்கப்பட்டது, முந்தினது போல சீரமைக்கப்பட்டது என்று பார்க்கிறோம். என்ன பியூட்டி அப்படின்னா, இந்த யோவாஸ் ராஜா எலிசா தீர்க்கதரிசி காலத்தில் இருந்தார். ஹல்லேலூயா. எலிசா தீர்க்கதரிசியினுடைய காலத்திலும் இருந்தார். கடைசியாக தீர்க்க தரிசனம் சொன்ன இந்த யோவாஸ் ராஜாவுக்கு தான் கடைசியாக தீர்க்க தரிசனம் சொன்னார். யாரு? எலிசா தீர்க்கதரிசி. ஹல்லேலூயா.
படுக்கையில வியாதியாய் மரணத்துக்கு ஏதுவான வியாதியில எலிசா தீர்க்கதரிசி இருக்கும்போது இவர் போய் அவர் மேலே படுத்து இல்லை அவர் மேலே படுத்து, தகப்பனே தகப்பனே, இஸ்ரவேலுக்கு ரதமும் குதிரை வீரருமாயிருந்தவரே என்று புலம்பல் பாடினான். ஆமென், ஹல்லேலூயா. இப்படிப்பட்ட பாருங்க, சின்ன வயதிலிருந்து அதான் கர்த்தர் தன்னுடைய நோக்கத்தை திட்டத்தை நிறைவேற்றணும் அப்படின்னு நினைச்சார்னா நிச்சயமா அதை எப்படி வேணாலும் யாரை கொண்டாலும் எதை கொண்டாலும் கர்த்தர் நிறைவேற்றுவார். ஆமென். ஆண்டவர் நம்ம மேலே வைத்திருக்கிற நோக்கங்கள் திட்டங்கள் நிறைவேறணும். இந்த சபை குறித்ததான திட்டங்கள் நோக்கங்கள் நிறைவேறினா அது யாருனாலும் எதுவும் பண்ண முடியாது. ஆமென். கர்த்தர் கொடுக்கணும்னு நினச்சி கர்த்தர் வச்சு நம்ம எல்லாம் ட்ரெயின் பண்ணி மறைமுகமாக வச்சிருக்கிறாருன்னா நிச்சயமாய் ஒரு நாளிலே அந்த வேர்லேருந்து வருகிற துளிர் போல நம்ம என்ன செய்வோம், எழும்பி வந்து நிற்போம். ஆமென், ஹல்லேலூயா. ஆமாம், அது வரைக்கும் கர்த்தர் நம்மளை ட்ரெயின் பண்ணுவார். ஆமென். இந்த யோவாஸ் ராஜா சின்ன வயசுலேயே ராஜ பதவியில் வந்துட்டார். சின்ன வயசுலேயே அவ்வளோ ஞானம் இருந்திருக்குது பாருங்க அவருக்கு. இல்லை, காணிக்கைப்பட்டி செஞ்சு வைக்கணுங்கிற ஞானம் அவருக்கு இருந்திருக்கிறது பார். அதுக்கு தான் கர்த்தர் அவரை அந்த சிங்காசனத்தில் காப்பாற்றினார். தேவனுடைய சிங்காசனத்துக்கு விரோதமாக இருக்கிற யாவரையும் கர்த்தர் என்ன செய்வார், ஆமாம், தள்ளி போடுவார் என்று நம்ம பார்க்கிறோம். கர்த்தர் உங்களை குறித்ததான நோக்கம் திட்டம் சித்தம் எல்லாவற்றையும் கர்த்தர் நிறைவேற்றுவார்.